என் பேர் ஸ்டீவன். நான் துளஸ்பாக தமிழ் வித்யாலயத்தில் உள்ள ஒரு டீச்சர். எமது பாடசாலை கம்பளை வலயத்துக்கு பாடசாலை. எமது பாடசாலையில் கிட்டத்தட்ட 2 ஏக்கர் காணி நிலப்பரப்பு இருக்குது. அது 1987 JEDBயில் வழங்கப்பட்ட காணி. ஆனால் பிரச்சனை என்னென்னா எமது பாடசாலைக்கு ஒரு டீடு ஒன்றும் இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது எமது பாடசாலைக்கு மட்டும் இல்லை, தோட்டப்புற பாடசாலைக்குள்ள பொதுவான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போ கிட்டத்தில் என்னென்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இந்த சர்வஜன பலயங்கிற பார்ட்டியில் உள்ள பிராதேச மந்திரி ஒருத்தர் பேர் வந்து லியனகெதர ரஞ்சித் லியனகே. அவர் எங்கள் பாடசாலையில் உள்ள கேட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காணி அவருக்கு சொந்தமாகன்னு சொல்லிட்டு அதை அத்துமீறி எங்கள் பாடசாலைக்கு வராங்க. வந்து அது மிகப்பெரிய பிரச்சனை போச்சு. அதில் அவருக்கு பிராதேச இயக்கம்லேருந்தும் ஜிஎஸ்லேருந்தும் அவருக்கு வார்னிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி பாடசாலை வளாகத்துக்குள்ளே வர வேணாம்னு சொல்லுவாங்கன்னா இது நேற்று உச்சகட்டமாக போயிட்டு அடுத்து நவம்பர் மாதம் பாடசாலை விடுமுறையினால அதில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஹட் மாதிரி ஒன்று அமைச்சு கொள்றதுக்கு கேட்டையும் நேற்று நம்ம பிரின்சிபல் மட்டும்தான் ஸ்கூல் குவார்ட்டர்ஸில் இருக்கார். கேட்டையும் உடைச்சிட்டு உள்ளுக்கு வந்து இந்த மெட்டல்லாம் போட்டுட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இன்றைக்கி யாருமே ஸ்கூலுக்கு போகலை, கிளாஸுக்கு போகலை. டீச்சர்ஸ் எல்லாமே, பேரண்ட்ஸ் எல்லாமே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு தேவைன்னு சொல்லி நாங்கள் எங்கள் போராட்டம் நாங்கள் போடுறோம். இது சம்மந்தமான வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது தயவுசெய்து இதுக்கு ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு எனக்கு கேட்டால் அது அவருக்கு சொந்தமான ஒரு காணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது அவருக்கு சொந்தமான காணி இல்லை. அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வின்சர் ஃபாரஸ்ட் தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு காணி அபகரிப்பு வேலை ஒன்று செஞ்சுருக்காரு. அந்த டைம் சரியான ஒரு தீர்வு வழங்கலை. ஆனால் இது வந்து பாடசாலை. ஸோ அதனால் பாடசாலை வளாகத்துக்கு இப்படி வர்றது மிகப்பெரிய தவறு. ஸோ அதனால் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனம் எடுத்து சரியான தீர்வை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவர் பாடசாலை வளாகத்தில் இன்னும் வர சொல்லக்கூடாது. அவர் வந்து அவர் சம்மந்தப்பட்ட டீட் வந்து அவருக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு தாழ்மையாக நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.